வெல்கம் டு வர்ஷா சேனல். நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ப்ரௌனி கேக் செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் வந்து ப்ரௌனி செய்யறதுக்காகவே ஓவன் வாங்கியிருக்கோம். இது ப்ரௌனி செய்யறதுக்காக வந்து எசன்ஸ் வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து சாக்லேட் பவுடர், இது வந்து சாக்லேட் பீசஸ், அதுக்கப்புறம் மைதா மாவு இதெல்லாம் வாங்கியிருக்கோம். பட்டர் வந்து மில்கி பட்டர் வாங்கியிருக்கோம். பட்டர் வந்து வாங்கிட்டு வந்துட்டு இதை வந்து நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த பட்டரை நம்ம உருக்க போகிறோம். உருக்கிட்டு நம்ம ப்ரௌனி செய்ய போகிறோம். ப்ரௌனி செஞ்சு நம்ம சேல் பண்ணுறதுக்காக ஓவனும் வாங்கியிருக்கோம். அதனால் நீங்களும் வந்து உங்களுக்கு ப்ரௌனி வேணும்னா ரொம்ப ரேட் கம்மியாக நாங்கள் தரோம். உங்களுக்கு வேணும்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரௌனி ரொம்ப சீப்பான ரேட்டில் வாங்கிக்கலாம். நாங்களே தயார் பண்ணி கொடுத்துருவோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பட்டர் வந்து உருக்கிக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி பட்டர் முருகி போகாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சூடு நல்லா ஆனதும் அதுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுருங்க. அதில் வந்து நம்ம கொஞ்சம் அந்த ஹீட்டோடு நம்ம வந்து சாக்லேட் எல்லாம் அதில் போட போகிறோம். ப்ரௌன் சாக்லேட் வாங்கியிருக்கோம். இந்த சாக்லேட்லாம் அதில் போட போகிறோம். இதில் போட்டு நல்லா கலந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. சாக்லேட்டை வந்து பட்டரில் போட்டு நல்லா முட்டை சேர்த்து கலக்கிட்டு இதில் ஒரு கப் சர்க்கரை வந்து ஒரு கப் சர்க்கரை வந்து ஒயிட் சர்க்கரை சேர்த்துருக்கோம். நமக்கு வந்து நாங்கள் வந்து சேல்ஸுக்கு வந்து நாட்டு சர்க்கரையிலையும் செய்கிறோம், கருப்பட்டிலையும் செய்கிறோம், வெள்ளை சர்க்கரையிலையும் செய்கிறோம். இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் போஸ்ட் பண்ணுறது வெள்ளை சர்க்கரையை காமிச்சிருக்கோம். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை செய்ய சொன்னாலும் நாங்கள் செஞ்சு தருவோம். கருப்பட்டியில் கேட்டாலும் நாங்கள் செஞ்சு தருவோம். கருப்பட்டியில் செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ நல்லது. கர்ப்பப்பை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இதை நல்லா வந்து கலக்கிட்டு இப்போ நல்லா சாக்லேட்டையும் பட்டரில் நல்லா கலக்கியாச்சு. இதில் வந்து நம்ம வினிகர் வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது சும்மா எசன்ஸ் வந்து வாசத்துக்காக நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் சாக்லேட் பவுடர் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அந்த ஓவனுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு வந்து பாக்ஸ் எடுத்துக்கிறோம். அதில் வைக்கிற பாக்ஸே நமக்கு கடையில் கிடைக்குது. டின்னுன்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம வந்து பாக்ஸ் மாதிரி வாங்கியிருக்கோம். அந்த டின்னை அதை வந்து வாங்கிட்டு வந்து அதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதில் வந்து பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. பட்டர் பேப்பர் வச்சு அதில் வந்து நல்லா வந்து வெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிடுங்க. பட்டர் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டால் தான் ஒட்டாமல் வரும் கேக்கு. அதனால் இதில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கலக்கி வச்சுருக்க எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம சாக்லேட் வந்து தூவிக்கலாம். இதுதான் எங்களோட மில்க் ஓவன். இந்த ஓவன் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். இதில் வந்து இப்போ கேக்கை நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எல்லாமே கலக்கி இதில் வச்சுட்டோம். இப்போ கேக் வந்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேக் ரெடி ஆயிரும். உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் நம்பர் கொடுக்குறோம், ஆர்டர் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து நாங்களே சூப்பராக தயாரித்து தரோம். ரேட்டு ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம். கடையை விட வந்து நம்மளுக்கு வந்து வீட்டிலே செய்கிற ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறோம். அதனால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆஃபர்லையும் நாங்கள் கொடுப்போம். அவ்வளோதான், பீசஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு.